வணக்கம் மக்களே. கல்வி உதவித்தொகை ஜிபே ஃபோன்பே மூலமாக உங்களுக்கு அனுப்பப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாச்சும் அழைப்புகள் உங்களுக்கு வந்தால் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதற்கு பள்ளி கல்வித்துறை விளக்கம் அளிச்சிருக்காங்க. அது என்ன விளக்கம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிபே ஃபோன்பே மூலம் உதவித்தொகை அனுப்புவோம் என வரும் அழைப்புகள் மோசடியான ஒன்று என பள்ளி கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது. ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி செயல்பாடுகளுக்காகவும் கல்வி இணை செயல்பாடுகள் மற்றும் கல்விசாரா பிற திறமைகளுக்காகவும் உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. மத்திய மாநில அரசுகளும் தனியாரும் இந்த உதவித்தொகையை வழங்குகின்றன. இவை தவிர்த்து சமூக ரீதியாகவும் உதவித்தொகை அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளி கல்வி உதவித்தொகை வந்துள்ளதாக கூறி வங்கி கணக்கு எண் ஓடிபி எண்களை சில மோசடிக்காரர்கள் கேட்பதாக சமீபத்தில் ஆடியோ ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜிபே போன்பே ஆகியவற்றில் உதவித்தொகை அனுப்பப்படும் என்று மோசடியாளர்கள் கூறி ஓடிபி எண்ணை பெற்று மோசடி செய்து வருகின்றனர் என பள்ளி கல்வித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பள்ளி கல்வித்துறைக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது செல்போனில் அழைத்து கல்வி உதவித்தொகை வந்துள்ளதாக கூறி வங்கி கணக்கு மற்றும் ஓடிபி கேட்கும் நம்பர்களை நம்ப வேண்டாம். அரசு பள்ளிகளில் வழங்கும் கல்வி உதவித்தொகையானது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி நலத்துறைகள் மற்றும் சமூக நலத்துறை மூலம் நேரடியாகவே மாணவர்களின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படுகிறது. ஜிபே போன்பே உள்ளிட்டவற்றின் மூலம் உதவித்தொகை பள்ளி கல்வித்துறை சார்பில் அனுப்பப்படுவதில்லை. எனவே ஜிபே போன்பே மூலம் உதவித்தொகை அனுப்புவோம் என வரும் அழைப்புகள் மோசடியான ஒன்று என விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்து அந்தந்த மாவட்ட கல்வி அதிகாரிகள் மூலம் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய டிஜிட்டல் முறையானதுலேருந்து நிறைய மோசடிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறை எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு மோசடிகளும் அதை விட பல மடங்கு வளர்ந்துட்டு போயிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மாணவர்களுக்கு உதவித்தொகை அனுப்புவதா உங்களுக்கு ஃபோன்பே ஜிபேயில் அமௌண்ட் அனுப்புவோம் உதவித்தொகை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யாராச்சும் கால் பண்ணி சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. அது சொல்லிவிட்டு உங்ககிட்ட உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் ஓடிபி எல்லாம் கேட்டாங்கன்னா அதை ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அதை வச்சு உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ உஷாராக இருக்குமோ அந்த அளவுக்கு உஷாராக இருங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற அனைத்து அப்டேட்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.